ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போகிறோம். வாயில் வச்சாலே நல்லா கரையும். அப்படி ஒரு டிஷ்ஷு தான் முட்டை மிட்டாய். இதுக்கு தேவையான பொருட்கள் 6 முட்டை, 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன், 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை. எவ்வளோ கோவா எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். இப்போ வாங்க செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 6 முட்டையும் உடைச்சி போட்டுக்கிறேன். இப்போ 6 முட்டை ஆட் பண்ணியாச்சு. இதில் முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பீசஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட்லெஸ் கோவா ஆட் பண்ணிக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு இருக்குது. இந்த கோவா எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கோவா கட்டி கட்டியாக இருக்குதுன்னு மிக்சியில் போட்டுடாதீங்க. மிக்சியில் போடக்கூடாது. அப்படி மிக்சியில் போட்டால் டேஸ்ட்டே மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. இப்போவும் அதில் கோவா இன்னுமே அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் இந்த மிக்ஸ்சரை போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இதே மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இதே மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் நெய்யை வந்து நல்லா ப்ளஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு எந்த மாதிரி திக்னஸ் இருக்குதோ அதே திக்னஸ் இதில் இருக்கணும். இப்போது பேட்டர் போட்டதுக்கப்புறமா இதில் திருப்பவும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. இப்போது இதை வந்து மைக்ரோவேவ் ஓவனில் 180 டிகிரி ப்ரீஹீட் 180 டிகிரியில் 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட் பண்ண மைக்ரோவேவ் ஓவனில் வைங்க. அப்படி உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரில் கீழே ராக் சால்ட் போட்டு ஸ்டாண்ட் வச்சு இதை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 40 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ இது ஓவனில் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நைஃபை ஏதாச்சும் விட்டு பார்க்குறேன். இதில் ஒட்டாமல் வரணும். இப்போ ஒட்டாமல் இருந்திருக்கு. இது நல்லா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். வாங்க பீசஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக டிமோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது நீங்கள் பீசஸாகவும் போட்டுக்கலாம். இப்போ பீசஸ் போட்டுடலாம் வாங்க. இப்போ சூப்பராக பீசஸ் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் போல் வந்திருக்கு. நல்லா குக் ஆகிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக 3 பொருள் வச்சு செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.